Hi learners, 9th standard, 3rd chapter Algebra அடுத்த செஷன் ஃபேக்டரைசேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபேக்டரைசேஷன் இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அதாவது நம்ம மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுறோமோ அதுலேருந்து வந்தது தான் இந்த ஃபேக்டரைசேஷன். இதுக்கான எக்ஸாம்பிள் 3 × 5 = 15 அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இப்போது இது வந்து மல்டிப்ளிகேஷன் 3 × 5ன்றது மல்டிப்ளிகேஷன். நம்ம மல்டிப்ளை பண்ணனால 15ன்ற ஆன்சர் வந்தது. இப்போ இதே வச்சு நம்ம ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணோன்னா 15 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு 5, 3 அப்படின்ற 2 ஃபேக்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஆப்போசிட்டில் சொல்லலாம். இந்த ஃபேக்டரைசேஷன்லேயே 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் பை டேக்கிங் காமன் ஃபேக்டர், அதாவது ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்னு 2 ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. இதில் பார்த்தோன்னா ஏன்ற ஃபேக்டரும் பி இங்கேயும் வந்து ஏன்ற ஃபேக்டர் இருக்குது. ஸோ காமனாக ஏயை வெளியே எடுக்கிறோம். அப்போது இங்கேருந்து ஏ போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், பி. இங்கே சைன் ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ், இங்கே ஏ வந்து வெளியே எடுத்துட்டோன்னா மீதி என்ன இருக்கும், சி. ஸோ ஏ இன்ட்டு இது ப்ராக்கெட்குள்ளே இருக்கனால ப்ராக்கெட்குள்ளே பி ப்ளஸ் சி அப்படின்னு வருது. இதுதான் ஃபேக்டர்ட் ஃபார்ம், அதாவது ஏபி ப்ளஸ் பிசிக்கான ஃபேக்டர்ட் ஃபார்ம். அடுத்தது பை குரூப்பிங் தெம். இப்போ ஏ ப்ளஸ் பி மைனஸ் பிஏ மைனஸ் பிபி அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து குரூப் பண்ணணும். எப்படின்னா அடுத்தது பை குரூப்பிங் தெம். ஏ ப்ளஸ் பி மைனஸ் பிஏ மைனஸ் பிபி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த 2 டேர்மில் இருக்க பிஏ காமனாக வெளியே எடுக்கிறோம். அதாவது மைனஸ் பின்னு வெளியே காமனாக எடுக்கிறோம். அப்போது இங்கே வந்து மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ், இங்கேயும் மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ். இதில் நம்ம மைனஸை வெளியே எடுத்துடுறோம். இப்போ மீதி என்ன இருக்கும், ப்ளஸ் இருக்கும். 2 டேர்ம் கண்ணுள்ள ப்ளஸ் இருக்கும். அதனால் பிஏ வெளியே எடுக்கும்போது ப்ராக்கெட்குள்ளே ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வருது. இப்போ பார்த்தோன்னா ஏ ப்ளஸ் பி, இங்கேயும் ஏ ப்ளஸ் பி இருக்குது. அதாவது இது வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு 1 அப்படின்னு எழுதலாம். இங்கே பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து ஏ ப்ளஸ் பியை நம்ம காமனாக வெளியே எடுக்கிறோம். அப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இங்கே மீதி என்ன இருக்கும், 1 இருக்குது. ஸோ 1 மைனஸ் பி. மேலே பார்த்த இந்த 2 மெத்தடையும் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் புக்கில் இப்போ என்ன 103ல் கொடுத்துருக்க ஐடென்டிட்டிஸ் தான் இது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே லோவர் கிளாஸில் படித்தது, லாஸ்ட் எக்ஸசைஸில் படித்த ஐடென்டிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஃபேக்டர்ஸாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸசைஸ் 3.5ல் இருக்க சம்ஸோடைய சொல்யூஷனை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம், ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, 2a² + 4a² b + a + 8a² c. இப்போ இதுலேருந்து நம்ம காமனாக ஒரு ஃபேக்டரை நம்ம வெளியெடுக்கணும். இப்படி பார்த்தோன்னா இங்கே வந்து இது 2, இங்கே 4, இங்கே 8 இருக்குது. ஸோ இந்த 3 நம்பருமே 2ஓட மல்டிபிள்ஸ். ஸோ நம்ம 2ன்ற நம்பரை வெளியே காமனாக எடுக்கலாம். அடுத்தது இங்கே a² இருக்குது, a இன்ட்டு ஏ. அடுத்தது a² b இருக்குது, a இன்ட்டு ஏ இன்ட்டு b. இங்கே a² c இருக்குது, a இன்ட்டு ஏ இன்ட்டு சி. அப்போது இங்கே 2a வந்து நம்ம காமனாக எல்லாத்துலேருந்து எடுக்க முடியும். ஸோ 2a² + 4a² b + 8a² c = 2 காமனாக எடுக்கிறோம். 2a அதாவது a² திரும்ப காமனாக எடுக்கிறோம். ஸோ a². இப்போ ப்ராக்கெட்டை போட்டுட்டு இதில் 2a² வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து 2a² இன்ட்டு 1ஓட வேல்யூ 2a². இப்போ 2a² வெளியே எடுத்துட்டோன்னா மீதி என்ன இருக்கும், 1. அதனால் 1. அடுத்தது ப்ளஸ் இங்கே 4 இருக்குது. 4ஓட மல்டிபிள் என்ன, 2 இன்ட்டு 2. ஸோ 2 2s தான் 4. இதில் ஒரு 2வை நம்ம வெளியே எடுத்துடுறோம். அப்போ மீதி என்ன இருக்கும், ஒரு 2 இருக்கும். ஒரு 2, அப்புறம் இங்கே b இருக்கும். அதனால் ப்ளஸ் 2b. அடுத்தது ப்ளஸ் இங்கே திரும்ப 2வை வெளியே எடுக்கிறோம். இதோட மல்டிபிள் என்ன, 4 இன்ட்டு 2 தான் 8. ஸோ இதில் 2வை வெளியே எடுத்துட்டோன்னா மீதி என்ன இருக்கும், 4 இருக்கும். ஸோ 4a² வெளியே எடுத்துட்டோன்னா மீதி என்ன டேர்ம் இருக்கும், c இருக்கும். ஸோ 4c. இதுதான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கான ஃபேக்டரைசேஷன் மெத்தட். செகண்ட் சம், ab - ac - mb + mc. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம் பார்த்தோன்னா இதில் ஏன்றது காமனாக இருக்குது.
செகண்ட் 2 டேர்ம் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எம்ன்ற டேர்ம் வந்து எம்ன்றது காமனாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்லேருந்து நம்ம ஏன்றதை காமனாக வெளியே எடுக்கிறோம். அப்போது ஏ வெளியே எடுத்துட்டோன்னா மீதி என்ன இருக்கும், பி மைனஸ் சி. ஸோ பி மைனஸ் சின்றதை எழுதிடலாம். இப்போ அடுத்ததாக இதுலேருந்து காமனாக நம்ம எம் வெளியே எடுக்கலாம். ஸோ எம், அப்போ மீதி என்ன இருக்கும், இங்கே பி இருக்கும், இங்கே சி இருக்கும். இதுதான் ப்ராக்கெட்குள்ளே வரும். இப்போ சைன் பார்த்தோன்னா இங்கே பி மைனஸ் சி இருக்கு இல்லையா, இதையே நம்ம பி மைனஸ் சின்னு கொண்டு வரணும். இப்போ இங்கே பார்த்தோன்னா ப்ளஸ் இருக்குது, மைனஸும் தான் ப்ளஸ்ஸு. இப்போ இதில் ஒரு மைனஸை நம்ம வெளியே எடுத்துடுறோம். அப்போது இங்கே எம்மை கூட நம்ம மைனஸ் எம்ன்னு வெளியே எடுக்கணும். அப்போனா தான் உள்ளே வந்து மைனஸ் அப்படின்ற டேர்ம் வரும், மைனஸ் அப்படின்ற சைன் வரும். ஸோ மைனஸ் எம் வெளியே எடுத்துட்டோன்னா ஒரு மைனஸ் போயிடும், அப்போ மீதி இன்னொரு மைனஸ் இருக்கும். அதனால் பி மைனஸ் சி. இப்போ இந்த ரெண்டுத்துலேருந்து பி மைனஸ் சி இருக்குது, இங்கேயும் பி மைனஸ் சி இருக்குது. ஸோ காமனாக நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ பி மைனஸ் சி. அப்போது இங்கே பி மைனஸ் சியை வெளியே எடுத்துட்டோன்னா மீதி என்ன இருக்கும், ஏ. அதுமாதிரி இங்கே பி மைனஸ் சியை வெளியே எடுத்துட்டோன்னா மீதி மைனஸ் எம் இருக்கும். ஸோ மைனஸ் எம். இதுதான் இதுக்கான ஃபேக்டர்ஸ். இந்த எக்ஸசைஸோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.